போன தடவை வேறு ஒன்றும் வியாபாரமே நடக்கலை. இந்த தடவையாவது ஏதாவது நடந்தால் தான் உண்டு. அவன் கருத்தெல்லாம் பார்த்து முழிச்சிக்கிறான். சோசியல் மீடியாவில் என்னென்னவோ போடுறானுங்க, அதெல்லாம் பார்த்து முழிச்சிக்கிறானுங்க. செக்பா சாமா இங்கே வந்து உக்காந்துன்னு அப்பாடா கட்சியாக ஒருத்தன் வந்துட்டான்பா. என்னப்பா இத்தனை இருக்குது, அது ரெண்டையே ஊற்று பார்த்துனே இருக்கிற. ஓல்ட் இஸ் கோல்ட் ப்ரோ. அம்மா இது வாங்க சொன்னாங்க, அப்பா அதை வாங்க சொன்னார். என்ன வாங்குதுன்னு தெரியல. சரி அப்பா சொன்னதே வாங்கிக்கிறேன். தம்பி இவ்வளோ இருக்கே, எதுவுமே தேவையில்லையா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப நல்லா இங்கே தானே இருக்குது. அது ஒவ்வொரு முள்ளில் போய் தேங்கி நிற்கிது. ஒன்று வாடி போகுது, இல்லை உதிர்ந்து போகுது. இல்லைண்ணா எதுவுமே தேவையில்ல. எவ்வளோ வழியில் பேசிட்டு போகிறாரு. இது தேவை. என்னப்பா அவன் தேவையில்லைன்ட்டு போகிறான், நீ தேவைன்ற. என்னதான் இது? சொல்கிறேன், இதை தாங்க. ஏன்பா இத்தனை பெரிய ஐட்டம் இருக்கே, அதை போய் ஏன் கேட்குற? இத்தனை நாள் இந்த பொருள் இருந்து என்ன பண்ணிச்சு? நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பொருள் இருக்குது, அதை தேடி யாரும் போக மாட்டோம். அது நல்லது கற்பிக்கு நமக்கு தெரியும். அது ஒரு பொருளாக நான் மதிக்கிறேன், நான் வாங்குறேன். ஏன்பா தம்பி, பொருள் வாங்க வரலையா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைண்ணா. பலனடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் பொருள் வாங்குறதுனால அந்த பலன் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது நம்ம உரிமை மட்டும் கிடையாது, பொறுப்புன்னு தெரியணும். அவங்கவுங்களோட பொருளை சரியாக வாங்கிட்டாலே எல்லாருக்கும் எல்லா பலனும் வந்து சேர்ந்துற போது. இது உங்கள் தேவைக்கான வாய்ப்பு. நான் எப்போ ஸ்கூலுக்கு போவேன்? நான் ஊருக்கே சோறு போடுற விவசாயிங்க நாங்கள். எங்களுக்கு எப்போங்க விடிய காலம் பிறக்கும்? வர வர அடிப்படை தேவைக்கு போராட வேண்டியதாக இருக்குல்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில்? இதுக்கெல்லாம் பதில் நம்ம ஓட்டு தான். அது கடமைன்னு சொல்லி நம்மளை மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட உரிமைன்றது நம்மளுக்கு புரியணும். அது என்னமோ நம்ம அரசாங்கத்துக்கு செய்கிற கடமை மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அது நமக்கு நாமே ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 90% ஓட்டு பதிவானது கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னா உன்னோட தலைவனை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். வேற யாரோ ஒரு 20 பேர் உன் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது நல்லா இருக்காது. நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஓட்டு போடவும் சொல்லித்தரணும். இந்த உரிமையை நம்ம சரியாக பயன்படுத்தினாதான் மிச்ச எல்லா உரிமையும் நம்மளை தேடி வரும். சொல்வது எங்கள் கடமை, உணர்வது